ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை மாவு பர்ஃபி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு பர்ஃபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் கோதுமை மாவு போடுறேன். இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சே வறுக்கணும். இந்த மாவை வறுக்க சொல்ல கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வறுத்துருக்கேன். இப்போ இதிலே வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் 10 பாதாமை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 10 பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இந்த நட்ஸையும் நான் மாவோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1/2 கப் நெய் சேர்க்குறேன். நம்ம 1 கப் மாவுக்கு 1/2 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுக்குறேன். இந்த மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து கொடுக்குறேன். நான் இங்கே ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் சுற்றி நெய் தடவிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் சுற்றி நெய் தடவிட்டேன். இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடுறேன். நம்ம நெய் போடாத முன்னாடி கலர் எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ நெய் போட்டோடனே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதை இறக்கிடலாம். இப்போ நான் இதை இறக்கிடுறேன். எல்லாம் இந்த சூடு ஆறுற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் வெதன்னு இருக்குது. இதில் நான் 1/2 கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து கொடுக்குறேன்.
இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் பொடிச்ச ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் இதை நெய் தடவி இருக்க பிளேட்டில் போட்டுக்கிறேன். பிளேட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் நல்லா சமப்படுத்திட்டேன். இதில் நான் கொஞ்சம் மேலே பிஸ்தாவை தூவிக்கிறேன். பிஸ்தாவை தூவிட்டு நான் கொஞ்சம் அழுத்தி கொடுக்குறேன். இப்போ நான் இது ஒரு அரை ஹவருக்கு வெளியில் அப்படியே வைக்கிறேன். இது ஆறட்டும். இப்போ நான் இதை சைடெல்லாம் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான கோதுமை மாவு பர்ஃபி எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது செய்கிறது அவ்வளோ ஈஸி. இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.